ரோஜாஸ் கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெயில் காலத்துக்காண்டி சர்பத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நன்னாரி சிரப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நன்னாரியோட வேர் வந்து ரொம்ப நல்லது. அதுலேருந்து தான் இப்போ நம்ம சர்பத் போட போகிறோம். அதை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க. சப்ஜா விதையை ஊற வச்சுருக்கேன். 1 லெமன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நான் 1/2 லெமனை புளிய போகிறேன். இப்போ நம்ம இன்னொரு 1/2 லெமனையும் புளிஞ்சிடுவோம். 1 லெமன் வந்து ஒரு ஆள் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சின்ன லெமன் எடுத்திருக்கேன், அதனால இப்படி 1 கிளாஸுக்கு தான் வரும். இப்போ நம்ம நன்னாரி சிரப் ஊற்றிப்போம். நன்னாரி சிரப் வந்து ஒரு ஆளுக்கு இந்த குழிக்கரண்டியில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ ஐஸ் கியூப்பையும் போட்டுருவோம். ஐஸ் கியூப் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் வெயில் கண்டி தான் ஐஸ் கியூப் போட்டிருக்கேன். இது கூட 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்னாரி சிரப்பை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நான் கிளாஸில் சப்ஜா விதை ஊற வச்சது இருக்குல்ல, அதை போட போகிறேன். அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நான் அதை நல்லா கலக்கிட்டேன் நன்னாரி சிரப்பை. இதை இப்போ நான் கிளாஸில் ஊற்றிக்கிறேன். இப்போ 1 கிளாஸ்க்கு இருக்குது கரெக்டாக. சப்ஜா விதை வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். நான் வெயில் காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காண்டி தான் சப்ஜா யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைனாலும் ஓகே. இது ஒரு ஆப்ஷன் தான். இப்போ சர்பத் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.